அடுத்த ரவுண்ட் ஒன் மேட்ச் யாராக பார்த்தீங்கன்னா செம்பட்டு வெர்சஸ் மாத்தூர். செம்பட்டு டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ண இந்த மேட்ச்சுக்கு 6 ஓவர் பவர் பிளே கிடையாது, 4 பவுலர் யூஸ் பண்ணணும். ஓப்பனிங் ஆர்சனல் ஸ்ட்ரைக்கில் விஜய் இருக்காங்க, புல்லட் சிவா நான் செகஷனில், வினோத் முதல் ஓவர் போட வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லிப் வச்சுருக்காங்க. முதல் பால் வைடு, முதல் பால் லோ ஃபுல் டாஸாக மாட்டுச்சு. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆனாலும் ஃபீல்டர் தடுத்துட்டாங்க. சிங்கிள் மட்டுமே இந்த வந்தல. ஸ்ட்ரைக்கில் சிவா, ஓய்யோ க்ளீன் போல்டுங்க. செகண்ட் பாலில் திருக்கி விட்டுருக்காரு ஸ்டெம்ஸை. ஸ்ட்ரைக்கில் இங்கே 1-1 பேட்ஸ்மேன் முத்து. தேர்ட் பால் ஓவரில் வினோத் அவர் அந்த அவர் பிடிக்கிற முதல் பந்து குத்தி பிடிப்பாங்க. ஐயோ சிங்கிள் பந்து. குட் ஷாட், ஓவர் பிச் 1 தரையோட அலாங் த கிரவுண்டில் ஆடி இருக்காரு. அலாங் த கிரவுண்டில் போனால் அங்கே மிஸ்ஃபீல் நடக்க நிறைய வாய்ப்பு. அதை யூஸ் பண்ணி சிங்கிள் டபுளாக மாற்றுறாங்க. நல்ல ஸ்டாப்பு பவுலர் வினோத்லேருந்து. 2 ரன் இந்த வந்து. ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் ஒன் சொல்லட்டி விட்டார் லெக் சைடில். ஸ்கொயர் லெக், ஃபார்வர்ட் ஸ்கொயர் லெக்கில் ஒரு சிங்கிள் கிடைக்கும். சிங்கிளோட ஓவரை முடிப்பாங்க. முதல் ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 6. இது வரைக்கும் 1 விக்கெட் விட்டுருக்காங்க மாத்தூர். செகண்ட் ஓவர் செம்பட்டுக்காக ரியாஸ் போட வந்திருக்காங்க. விஜய் ஸ்ட்ரைக்கில் ஸ்டம்ப் லைனில் வந்த பந்து ஸ்ட்ரைட் அஸ் அன் ஆரோ ஒன்று நல்லாவே அடிச்சிருக்காரு. 4க்கான நல்ல சான்ஸ், தடுக்க முடியாதனால தரையோட போகுதுங்க. செகண்ட் ஒன் ரியாஸ் வந்து தட்டி விட்டுருக்காருங்க. டவுன் த லெக் வந்த பந்து பவுண்டரி விடாமல் தடுத்துடுவாங்க. எப்படி பார்த்தாலும் பெருசாக போகல பந்து. 2 அதில். தேர்ட் பால் ரியாஸ் டு விஜய். சரியா பல்ல ஷார்ட்டில் ஃபீல்டர் வச்சுருந்தாங்க. ஐயோ கேட்ச் ட்ராப் ஆகிருக்கு. ரியாஸ் டு முத்து. ஷார்ட் பிச் 1. மறுபடியும் டவுன் த லெக் வந்த பந்து இதுவும் பவுண்டரி போடாமல் தடுத்துருவாங்க. என்ன போச்சு இங்கேயே சிங்கிள் டபுளாக மாறுது. அதில் லாஸ்ட் ஒன் ரியாஸ் ஓவரில் ஷார்ட்டாக போடப்பட்ட பந்து புல்லுக்கு போனாருங்க. தெளிவாக அடிக்கப்பட்ட ஷார்ட்டாக இருக்கும். பவுண்டரியோட ஓவர முடிக்கிறாங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 20. இது வரைக்கும் 1 விக்கெட் விட்டுருக்காங்க மாத்தூர். தேர்ட் ஓவர் பார்த்துக்கு வாஹித் வந்திருக்காங்க. ஓவரோட முதல் பந்து வாஹித் டு மணி. ஸ்லோவர் 1 ஆஃப் ஸ்டிக்கை தட்டி தூக்கிடுச்சுங்க. டிசீவ் பண்ணிட்டாரு. முதல் பந்து பிரேக் த்ரூ தராங்க வாஹித். நியூ பேட்ஸ்மேன் தீபன் ஸ்ட்ரைக்கில். செகண்ட் ஒன் வாஹித் அவர் வந்து எஸ் பாட் ரொம்ப டிப் ஆஃப் த பேட்டில் பட்டுச்சு. டபுள் பிரேக் த்ரூ ஓவராக மாற்றிருக்காங்க. பந்து குத்தி நல்ல விலகி போச்சு. துரத்தி ஆடினார்னு சொல்லுவேன். ஸ்ட்ரைக்கில் இங்கே நியூ பேட்ஸ்மேன் சங்கர். இந்த வந்து விக்கெட்டாக அந்த ஹேட்ரிக்காக இருக்கும். இது வரைக்கும் டோர்னமெண்ட்டை ஹேட்ரிக் பார்க்கலையே. ஃபுல் டாஸ் பால் வெயிட் சைட் நோ பால் கொடுப்பாங்க. எங்கே போச்சுங்க? 1 பவுன்ஸ் பவுண்டரி பிடிக்கிற முதல் பால் ஒரு ஜூசி ஃபுல் டாஸ். ஃப்ரீ ஹிட் பால் வைடு போயிடுச்சு. ஸோ ஃப்ரீ ஹிட் பால் கண்ணி ஆகுது. அடிக்க போனதோ லெக் சைடு, போனதோ ஆஃப் சைடு. குத்தி பிடிக்க பார்த்தாங்கன்னா கஷ்டமாக இருக்கும்னு சொல்லுவேன். எதிர்பார்த்தபடியே கொஞ்சம் திணறாரு, கஷ்டப்படுறாரு அங்கே ஃபீல்டர். அங்கே பேக்கப் கால் கிடையாது. சிங்கிள் டபுளாக மாறுச்சு, டபுள் ட்ரிபிளாக மாறுது. இப்போ 2 டீமே தொடர்ந்து போட்ட காரணத்தினால பவுலிங் சேஞ்ச் நடந்திருக்கு. தௌஃபி இந்த ஓவரை கண்டிப்பாக வந்திருக்காங்க. 3 பால் பாக்கி இருக்கு இந்த ஓவரில். இந்த வந்து ஃப்ரீ ஹிட் பால் வைடு போயிடுச்சு. தௌஃபி இந்த ஓவரை போட்டுட்ருக்காங்க. கண்டிப்பாக வந்திருக்காங்க. ஊட்டு தட்டினாருங்க. தலையை தாண்டி போக சான்ஸான்னு பார்த்தா ஃப்ரீ ஹிட் பால் கேட்ச் பிடிச்சிருக்காங்க. சிங்கிள் எடுத்திருக்காங்க. இந்த முந்தில் சிங்கிள் இங்கே டபுளாக மாறுது. மிஸ்ஃபீல்ட் தௌஃபிகிட்டேருந்து அடுத்த பந்து துரத்துனாருங்க. அவரும் துரத்துனாரு. குத்தி பிடிக்க பார்க்குறாங்க. எக்ஸ்ட்ரா பம்ப் ஆகலை. வாகி தங்க ஃபீல்டர் ஸ்கொயர் லெக்கில் டீப்பில் சிங்கிள். இதில் கடைசி பந்து இந்த ஓவரில் குட் ஷாட். அவுட் சைட் ஆஃபில் வந்துச்சு. அவுட் சைட் ஆஃபில் கரெக்டான டைமிங்கில் பேட்டை விட்டார். குத்தி திரும்பவும் பார்த்தா இது ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட் பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும். குத்தி வளைய வேண்டியது எங்கிட்ட போச்சு. மறுபடியும் மிஸ்ஃபீல்டு. 4 போலாட்டியுமே எக்ஸ்ட்ரா ரன் கிடைக்குது. இங்கே 3 எடுக்கிறாங்க இந்த மந்தில். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 38. இது வரைக்கும் 3 விக்கெட் விட்டு ஆடி இருக்காங்க மாத்தூர். நெக்ஸ்ட் ஓவர் சஃபி போடுறாங்க. ஒரு முதல் பால் வைடு, பைல ஒரு ரன் எடுத்தாங்க. ரீபால் இந்த பால் ஸ்லோவாக லெக் கட்டுற மாதிரி போட்டார். நல்லாவே லூப் போடப்பட்ட பந்து விட்டுந்தான். நான் சேர்க்கிற ஒரு தட்டி இருக்கும் பந்து. சிங்கிள் எடுத்திருக்காங்க இந்த மந்தில். செகண்ட் பால் ஓவரில் ஜெய் ஸ்ட்ரைக்கில் ஆன் த ப்ளஸ் ஸ்வீப்புக்கு போனார். கையில் விழுந்த கேட்ச் சிட்டரை மிஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் 4 பேருக்கு. தேர்ட் பால் வைடு, தேர்ட் பால் ட்ரீ. குட் ஷாட்டுங்க. பெருசாக டர்னாவில் வந்து கணிச்சாடுறாரு பேட்ஸ்மேன். மிஸ்ஃபீல்டு பண்ண நம்ம எடுத்து விட்றாங்க. சிங்கிள். ஐயோ மிஸ்ஃபீல்டு பண்ணலன்னு சொல்லும் போது ஓவர் த்ரோ போயிருக்கு. சிங்கிள் இங்கே டபுளாக மாறுது. டீப்லேருந்து ஃபீல்டர் வரணும். 4th ஒன் ஓவரில் ஆஃப் சைடில் சரியாக அப்பெல்லாம் எட்ஜில் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க.
லாஸ்ட் ரிமைனிங் ஆஃப் கட்டர் மாதிரி போட்டார். ஸ்லாட்ஸில் மாட்டிக்கிச்சிங்க. அவுட் ஆஃப் த பார்க்குன்னு தூக்கி சொருவிட்டார் ஃபென்ஸுக்கு தாண்டி. கடைசி வந்து இந்த ஓவரில் ஸ்லோ ஓவர் 1 பீட் ஆகிட்டார். மேலே பட்டிருக்கு டாட் ஓவரை முடிக்கிறாங்க. ரியாஸ் நெக்ஸ்ட் ஓவர் போட வந்திருக்காங்க. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 4 ஓவர் முடியல 55. முதல் பந்து சிட்டர் அவுடுதான்னு பார்த்தா கேட்ச் ட்ராப் ஆகிருக்கு. சிங்கிள் எடுக்கிறாங்க இந்த பந்தில். செகண்ட் 1 ஓவரில் ரியாஸ் வந்து ஃபுல் டாஸ் பால் சரியாக பல்ல டவுன் த லெக் பாடியை பார்த்து வந்த பந்து தட்டி விட்டாங்க. சிங்கிள் எடுப்பாங்க இந்த பந்தில். போன பால் வைடு ரீவால் இந்த பால். விஜய் ஸ்டாக்ல குட் ஷாட்டுங்க, குவாலிட்டி ஷாட்டுங்க. அவுட் ஆஃப் த ஃபென்ஸ்னு 6 நினைக்கிறேன். ஐயோ 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி. பட் செம்ம ஷாட்டு, செம்ம பாடி ஆடினார். அவுட் சைடு ஆஃபில் தெளிவாக அடித்தார். லாஸ்ட் ரிமைனிங் ஸ்டம்ப் லைனில் வச்சாருங்க. யாருக்கருக்கான முயற்சி தட்டி விட்டாங்க. சிங்கிள் எடுக்கிறாங்க. நல்ல ஒரு ஷாட். லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் ஸ்டிக்கை தட்டி தூக்கிட்டாருங்க. கொஞ்சம் டான்ஸிங் டவுன் த ட்ராக் மாதிரி டான்ஸிங் இந்த கிரீஸ் ஆனாங்க. மிடில் ஸ்டிக்கை தெறிக்க விட்டார். ஓவர முடிக்கிறாங்க. அஞ்சு ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 63. இது வரைக்கும் 4 விக்கெட் விட்டுருக்காங்க மாத்தூர். முதல் இன்னிங்ஸில் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு வினோத் வந்திருக்காங்க. லெஃப்ட் ஆம் அரௌண்ட்லேருந்து அலட்சியமாக அடிச்சு விட்டாருங்க. ஐயோ 6 பவுன் நினச்சா கையில் கேட்ச் விழுந்துச்சு. கேட்சை தவற விட்டுருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன். ரெண்டு எடுத்திருக்காங்க. அடுத்த பந்து நல்ல பந்து, நல்ல வேகத்தில் வந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரம் வினோத். லோ ஃபுல் டாஸ் குட் ஷாட்டுங்க. ஃபுல் ஃபேஸ் ஆஃப் த பேட்டை காட்டினாரு. 6ங்க அங்கே ஒயிட் இஸ் லாங் ஆஃப் எக்ஸ்ட்ரா கவருக்கு நடுவில் தூக்கி விட்டாருங்க. குவாலிட்டி 5 ஷாட்டு. மறுபடியும் சேம் ஷாட்டுங்க. சேம் ரிசல்ட் கிடைக்குதான்னு பார்ப்போம். பேக் டு பேக் 2 6 எக்ஸ்ட்ரா கவரில் தெளிவாக படிச்சிருந்தாரு. பிச்சாவது பாலுக்கு போனார், தூக்கி விட்டார். ஃபுல் பேட் ஸ்விங் இருந்துச்சு. ஸ்லோவர் 1 ஆஃப் கட்டுற மாதிரி போட்டாரு. கேப்பில் விழுவுது. இதையும் சிங்கிள் டபுளாக மாற்ற பார்ப்பாங்க லாஸ்ட் ஓவருங்கிற காரணத்தினால. அம்பையர்ஸ் கால் என்னன்னு பார்ப்போம். நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. பிக்கஸ்ட் டார்கெட்டுங்க முதல் இன்னிங்ஸ் முடிவில் 80 ரன் அடிச்சிருக்காங்க. 81 36 பந்தில் இப்போ டார்கெட் வச்சுட்டு போயிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வினோத். நான் செகஷனில் தௌஃபி இருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் முதல் ஓவர் போகிறதுக்கு தீபன் வந்திருக்காங்க. முதல் வந்து குட் ஷாட்டுங்க, நல்ல ஷாட்டுங்க. ஃப்ளாட்டாக போச்சு. 1 பவுன்ஸ் பவுண்டரிக்கான சான்ஸ். எஸ் பவுண்டரி எதிர்பார்த்தபடியே நல்லாவே ரெடியானார் பேக் ஃபுட்டில். செகண்ட் பால் வைடு. ஸோ செகண்ட் பால் 3. இது வரைக்கும் 5 ரன்னு. புல்லுக்கு போனாங்க. தலையோட பேருக்கு இந்த தடவை பாட்டம் ஆஃப் த பேட்டில் பட்டுச்சு. பட் மிடில் ஆஃப் த பேட் அது. ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தௌஃபி. தேர்ட் ஒன் தீபன் அவுட். லோ ஃபுல் டாஸ் ஸ்லோவாக போட்டார். லாங் ஆஃபில் தெளிவாக எடுக்கணும். எடுத்திருக்காங்க சிங்கிள் இதுலேயும். ஃபோர்த் ஒன் தீபன் டு வினோத். பாடி லைன் அட்டாக் விழுந்துருக்கு. லாஸ்ட் ரிமைனிங் ஸ்லோவர் 1 லோ ஃபுல் டாஸ் தட்டி விட்டாருங்க. பட் ஸ்ட்ரெயிட் டு ஃபீல்டர் சிட்டராக விழுந்துச்சு. 4 அடித்த பேட்ஸ்மேன் ஆட்டம் வழக்க செஞ்சுருக்காங்க. முதல் ஓவர்லேயே பிரேக் த்ரூ. பெரிய டார்கெட்டை சேஸ் பண்ணும் போது பேட்ஸ்மேன் அண்டர் ப்ரெஷர் தெளிவாக தெரியுது. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ரஃபீக். தீபன் அந்த அவர் பிடிக்கிற முதல் பந்து ஃபுல் ஷாட்டுக்கு போனாங்க. சேஃபாக லேண்ட் ஆகுது பந்து. சிங்கிள். முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 8. முதல் பால் 4 கொடுத்தாலுமே மீத பால் 5 பாலில் 4 ரனில் பிடிச்சி போட்டு போயிருந்தாங்க முதல் ஓவரை. செகண்ட் ஓவர் மாத்தூர் விஜி. முதல் பந்து லோ ஃபுல் டாஸ் கேப்பில் உழுவுது. குத்தி எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆச்சுன்னா தடுக்க முடியாது. எதிர்பார்த்தபடி எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அங்கே தடுக்க முடியாமல் முதல் ஓவர் எப்படி பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணாங்களோ செகண்ட் ஓவர் இங்கே பவுண்டரியோட தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தேர்ட் பால் ஸ்டம்ப் லைனில் வச்சார். ஸ்டிக்கை தட்டி தூக்கிட்டாருங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ரியாஸ். விஜய் கிட்ட இந்த அவர் பிடிக்கிற முதல் பந்து யாருக்காருங்க லெக் ஸ்டிக். யாருக்காரு போன தடவை ஆஃப் ஸ்டிக்கை தட்டி தூக்குச்சுன்னா இந்த தடவை லெக் ஸ்டிக்கை தட்டி போட்டிருக்காரு. நியூ பேட்ஸ்மேன்
வாஹித் லோ ஃபுல் டாஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது பவுண்டரிக்கு. ஃபர்ஸ்ட் ஃபீல்டர் வெரைட்டி பக்கம் தடுக்க முடியலங்க. விஜய் கிட்ட இந்த கம்பேக் இருக்குமான்னு பார்த்தா காலில் பட்டிருக்கு. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 16. இது வரைக்கும் 3 விக்கெட் விட்டுருக்காங்க. இது ஒரு புல்லட் சிவா போகிறாங்க. போட்ட முதல் பால் வைடி, முதல் பால் ரீ. லோ ஃபுல் டாஸ் சரியா அப்பல்ல. இன்ஃபீல்டர் ஷாட்டில் இந்த ஃபீல்டரை கிளியர் பண்ணுது. சிங்கிள் எடுக்கிறாங்க. டபுளுக்கான வாய்ப்பு இருக்காது எப்படி பார்த்தாலும். செகண்ட் பால் ஓவரில் லோ ஃபுல் டாஸ் ஸ்ட்ரைட் டவுன் த கிரவுண்டில் போயிருக்கு. அங்கே குணா அவர்கள் ஃபீல்டர் சிங்கிள். தேர்ட் ஒன் ஓவரில் நல்லா வந்து அவுட் சைட் ஆஃப்க்கு போயிருக்கலாம். அவுட் சைட் ஆஃபில் காத்தடிக்குது. அங்கிட்ட பேட் ஓவர் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிருக்குன்னு சொல்லுவேன். வந்து குத்தி போட்டாங்க. கீப்பர் கைக்கு வந்திருக்கு. லாஸ்ட் ரிமைனிங் புல்லட் சிவா ஓவரில் விக்கெட்டுக்கான தேடல் கண்டிப்பாக இருக்குது. கடைசி வந்து வாஹித் ஸ்ட்ரைக்கில் 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 20. அதே 3 விக்கெட் விட்டு நெக்ஸ்ட் ஒரு முத்து போட வந்திருக்காங்க. இதே மாதிரி தேர்ட் ஓவர் போட்ட புல்லட் சிவா வெறும் 2 ரனில் பிடிச்சி போட்டு போயிருந்தாங்க அந்த ஓவரை. முதல் வந்து லெஃப்ட் ஆர்ம் ரவுண்ட்லேருந்து நல்ல யார்க்கரோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. சிங்கிள். செகண்ட் பால் பாடி அட்டாக் வந்துருக்கு. போன வந்து ஒய்டில் ஒரு ஒய்டு யார்க்கர் சொருவை பார்த்தான்னா இந்த தடவை லென்த்தில் வச்சு பாடி அட்டாக் வந்துருக்கு. தேர்ட் பால் ஓவரில் முத்து டு வாஹித் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு. ஸ்ட்ரைட் போயிருக்கு. ஸ்லாப் ஷாட்டுக்கு போனாங்க. அங்கே லாங் ஆனில் குணா இருக்காங்க. சிங்கிள். அடுத்த பந்து முத்து டு தௌஃபிக். ஐயோ ஸ்டிக்கை ஒட்டி வருது. வந்து ஓவர் ஒன்றா எஸ் பட் ஆர்க்கில் மாட்டிச்சிங்க. கரெக்டான பர்ஃபெக்ட் அவுட் ஆஃப் த பார்க்னு தூக்கி சாத்திட்டாரு. பட் இது மாதிரி நிறைய யார் தேவைப்படும். வந்து புல்லுக்கு போனாங்க. 1 பவுன்ஸில் எகெயின் ஃபீல்டரை ஏமாற்றி 1 பவுன்ஸ் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் பவுண்ட்ரி. அங்கே 4 ஓவர் முடியல. ஸ்கோர் 32. இது வரைக்கும் 3 விக்கெட் விட்டு ஆடி இருக்காங்க செம்பட்டு. நெக்ஸ்ட் ஓவர் தீபன் போட்டு வந்திருக்காங்க. அவருக்கு இது 2வது ஓவர். முதல் பந்து ஸ்டேக். என்ன ஜாஃப்ரா ஆர்ச்சரை பார்த்த மாதிரி இருந்துச்சு. நான் ப்ரோ அப்படி தானே. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன். செகண்ட் பால் ஓவரில் அவர் பிடிக்கிற முதல் பந்து ஸ்டெம்ஸ் ஓப்பன் பண்ணார். கையில் பட்டு வெளில போயிருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்ப்போம். 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க. அங்கே ஸ்ட்ரைக்கில் விக்னேஷ் நியூ பேட்ஸ்மேன் பிடிச்ச முதல் பால் 4 அடிச்சிருக்காரு. இந்த தடவை புல்லுக்கு போனாங்க. ஃபீல்டர் நல்ல டேக்கன். 4 அடித்ததுக்கப்புறமா ரிவெஞ்சாக விக்கெட் எடுத்திருக்காங்க. இங்கே ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ஹுசைன். தீபன் அவர் பிடிக்கிற முதல் பந்து யார்க்கர் ப்ரோ 3வது விக்கெட்டு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் கஜேந்திரன். எல்லா பாலும் விக்கெட் எடுக்கிற மாதிரியே போட ஆரம்பிச்சிட்டாரு. லாஸ்ட் ஒன் தீபன் அவரோட ஓவரில் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் குத்தி ஏற்றிட்டாரு. டாட்டோட ஓவரை முடிக்கிறாங்க. விக்கெட் டேக்கிங் ஓவராக அமைஞ்சிருக்கு. ரொம்ப இம்பாக்ட்ஃபுல் ஓவர். 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 36. இது வரைக்கும் 6 விக்கெட் விட்டுருக்காங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் 6க்கு 40+ ரன்ஸ் தேவை. விஜய் இந்த ஓவர் போடுறாங்க. முதல் பால் ஸ்ட்ரெயிட்டவே டோ யார்க்கர்னு வந்துருக்கு. செகண்ட் பால் 45 தேவை. சிங்கிள் எடுக்கிறாங்க. டபுளுக்கான முயற்சி. ஃபீல்டர் த்ரோ பெட்டராக வர அம்பையர்ஸ் கால் நாட் அவுட். இங்கே 2 எடுத்திருக்காங்க. தேர்ட் பால் ஓவரில் ஷாட் குட் ஷாட் லோ ஃபுல் டாஸ் தெளிவாக பட்டுச்சுங்க. 6 கொடுத்துட்டாங்க. வெளியே போய் தான் தட்டி விட முடிஞ்சு அந்த பந்தை. விஜய் டு தௌஃபி. அடுத்த பந்து கம்பேக்கிங் பால் 6க்கு அப்புறமா ஸ்ட்ரைட்டாகவே விளாண்ட 55 வருஷத்தில் இது தாங்க ஒரு ஓவரில் மொதல் 6 தாங்க. மொதல் 6 நெக்ஸ்ட் ஒன் பிச் ஆஃப் த பால்லேருந்து ஆங்கிளவே ஆச்சு பந்து. விக்கெட்டுக்கான அப்பீல் இருக்குது. டாட் சொல்லியிருக்காங்க. மாத்தூர் விஜய் கிட்ட இந்த அடுத்த பந்து லோ ஃபுல் டாஸ். கொஞ்சம் ஓவர் கேட்சுக்கான முயற்சி இருந்துச்சு. பவுண்ட்ரி ஆகிடுச்சு. இந்த மேட்சை முடிக்கிறாங்க. ஸோ நல்ல இன்னிங்ஸ் தௌஃபி அவர்ந்து. ஓகே ப்ரோ. ரவுண்ட் 1 மேட்ச் செம்பட்டு வெர்சஸ் மாத்தூர் டாமினேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ். பேட்டிங்கில் காட்டினாங்க. இப்போ ப்ரெஷர் இல்லாமல் பவுலிங் போட்டாங்க. விக்கெட்டாக அழுனாங்க. இந்த மேட்சை முடிச்சு ஜெயிச்சிருக்காங்க.